பொதுவாகவே இஸ்லாம்ங்கிறது நாம் எல்லோரும் ஒரு மதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மதம் என்கிற நிலைக்கு அப்பால் அதை மார்க்கம் என்று சொல்வதுதான் மிகச் சரியாக இருக்கும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களால் உணரப்பட்டும் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது எவ்வண்ணம் வாழ்வது, அது எப்படி நல்வண்ணம் அமைய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் தான் சொல்லித் தருகிறது. பொதுவாக பிற மதங்களில் அதிகமான கதைகள் இருக்கும், அதிகமான கற்பனைகள் இருக்கும். ஆனால் நிஜம் யதார்த்தமாக இருக்கிற ஒரு இயக்கமாக, மார்க்கமாக இஸ்லாம் இருப்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய இதழ்கள் எல்லாம் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் நான் ஊன்றி கவனிப்பதுண்டு. நான் செல்லுகிற கூட்டங்களிலெல்லாம் அதை மேற்கோளாக காட்டுவது உண்டு. ஏனென்றால் அவை மதம் பரப்புவதை காட்டிலும் அவர்கள் மிக அதிகமாக மக்கள் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் எழுதுகிற கட்டுரைகளில் அவற்றை மேற்கோள் காட்டுவது என்பது எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எனக்கு அது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இயல்பாகவே நான் ஏர்வாடியில் இஸ்லாமிய நண்பர்களோடு வளர்ந்தவன், வாழ்ந்தவன் என்கிற முறையில் அவர்களோடு எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. அங்கே இருக்கிற பெரியோர்கள் எல்லாம் பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு காரணம் நான் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறேன் என்பதுதான் காரணம். அப்படி பார்க்கிற போது மிக நல்ல செய்திகள் எனக்கு வந்து சேர்கிறது. நாலா பக்கங்களிலிருந்தும் நல்ல செய்திகள் என் செவிகளை எட்டுகிற போது அவற்றையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன். எழுதுகிற போதும் சரி, பேசுகிற போதும் சரி, அவை பயன்படுகிறது என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதில் இந்த மாதம் நவம்பர் மாதம் சமரசம் இதனை நான் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் மிக அதிகமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அதாவது அண்டை வீட்டார் சிறப்பிதழ் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுவாகவே அண்டை வீட்டார் என்பவர்கள் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பகைவர்கள் என்று. ஒருபோதும் அவர்கள் பகைவர்கள் அல்ல. நான் ஒன்றை அடிக்கடி சொல்வதுண்டது, பாரத பிரதமர் எனக்கு பழக்கம் என்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரனிடம் நான் பகைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் திடீரென்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதென்றால் பாரத பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்க முடியாது, தொலைபேசியும் கூற முடியாது. பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் உடனடியாக வள்ளுவன் சொல்வதைப் போல ஆடை அவிழ்ந்ததும் நீள்கிற கையைப் போல அவர்கள் ஓடி வருகிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். நான் எந்த சென்னையில் திருமணமாவதற்கு முன்பும் சரி, திருமணத்திற்கு பிறகும் சரி, பல்வேறு குடியிருப்புகளில் இருந்திருக்கிறேன். எந்த பக்கத்து வீட்டிலும் நான் இதுவரை எந்த விதமான சச்சரவுகளிலோ சண்டைகளிலோ ஈடுபட்டதில்லை. அது மட்டுமில்லாமல் நான் பிரபலமானவன் என்பதோ, புகழ்வாய்ந்தவன் என்பதோ, மிகச்சிறந்த எழுத்தாளன் என்பதோ, வங்கியில் உயர்ந்த பதவியில் இருந்தவன் என்பதோ எனக்கு ஒருபோதும் என்னுடைய நினைத்தில் இருப்பதில்லை. நான் மற்றவர்கள் வீட்டில் அன்பொழுக பழகுவேன். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் என்றால் எங்கள் வீடுகளில் தான் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு நான் பழகுவதுண்டு. அடிக்கடி ஒரு விஷயத்தை நான் சொல்வதுண்டு. மனிதர்கள், விலங்குகள் சேர்ந்திருக்கும், ஆனால் மனிதர்கள் தான் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, சேர்ந்திருப்பது என்பது வேறு, சார்ந்திருப்பது என்பது வேறு. சேர்ந்திருக்கிறவர்கள் என்று பார்த்தால் மிருகங்கள் தான் சேர்ந்திருக்கும், அவை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்காது. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சிரமம் வருகிற போது, ஒரு கஷ்டம் வருகிற போது, நான் வருகிற போதுதான் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிற போது, எனக்கு ஒரு சிரமம் இருக்கிற போது நீங்கள் வருவீர்கள். ஆகவே பரஸ்பரம் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நான் எவற்றையெல்லாம் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ அவைதான் இந்த நூலில் இருக்கிறது. அதே போல அலுவலகத்தில் கூட நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் என்பதற்காக நான் மிக உயரமாக என்னை நினைத்துக் கொள்வதும் இல்லை. அதே போல என்னிலும் கீழாக இருக்கிறவர்களை நான் அவமரியாதை செய்வதும் இல்லை. அதிகமான பொறுப்புகளில் இருக்கிறவர்களை அதீதமாக நான் மதிப்பிடுவதும் இல்லை. ஒன்றை சொல்ல வேண்டும், நான் இதுவரைக்கும் 140 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகங்கள் எவற்றையும் நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் அல்லது தலைவர்கள், இவர்கள் யாருக்கும் அதை நான் டெடிகேட் செய்ததில்லை, அர்ப்பணித்ததில்லை. ஆனால் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கிற, என்னோடு பழகி கொண்டிருக்கிற சாதாரண நண்பர்களுக்குத்தான் அதை நான் அர்ப்பணிப்பு செய்வதுண்டு. இந்த நூலை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று என்னோடு பழகிறவர்களுக்குத்தான் நான் அர்ப்பணம் செய்வேனே தவிர பெரியவர்களுக்கு கிடையாது. அதே போல திருநாள் வருகிற போது, புத்தாண்டு வருகிற போதோ அல்லது பண்டிகை நாட்களிலேயோ என்னோடு பணியாற்றுகிறவர்கள் அல்லது கவிதை நண்பர்கள் அல்லது இலக்கியத்தை சார்ந்தவர்கள் இல்லங்களுக்குத்தான் நான் செல்வேனே தவிர என்னுடைய அதிகாரிகள் இல்லங்களுக்கு நான் செல்வதே இல்லை. எனக்கு தேவையும் இல்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனால் என்னை பொறுத்தவரை
யார் அதை விரும்புகிறார்களோ, யார் நேசிக்கிறார்களோ, ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டிற்கு நாம் செல்லுகிற போது அவர் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இஸ்லாமியர் நிறைந்த பகுதி ஏர்வாடி. இங்கே சென்னையிலும் பல்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். அதே போல சாதாரணமாக கடையில் பணியாற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். நான் ரம்ஜான் போன்ற, முகரம் போன்ற நாட்களில் எல்லாம் இந்த சாதாரண நிலையில் இருக்கிறவர்களுடைய வீட்டிற்கு சென்று திடீரென்று போய் நிற்பேன். சொல்லி செல்வது கூட கிடையாது என்று அவர்களிடம் உணவை கேட்டு வாங்கி நான் சாப்பிடுவதோடு அவர்களுக்கு பரிசையும் அளித்து வருவேன். அவர்களெல்லாம் மகிழ்ந்து துள்ளுவார்கள். அதே நேரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், செல்வந்தர்கள் நிறைய சென்னையில் இருக்கிறார்கள். பெரியமேட்டில் வந்து தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லங்களுக்கு நான் செல்வதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இது சாதாரணம். ஆகவே ஒவ்வொருடைய நிலையை பார்க்காமல் நாம் பழகுகிற போது நமக்கு அன்பு கிடைக்கிறது. அதே போல பக்கத்து வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியில் இருக்கிற பெரிய மனிதர்களோடு தான் பழகுவேன், பக்கத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்கள் எனக்கு முக்கியமில்லை என்று நினைத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள், எதையோ இழக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். அந்த வகையில் பக்கத்து வீட்டுக்காரர்களை நேசிக்க வேண்டும். மிக சில காலங்களுக்கு முன்பு ரோட்டரி அமைப்பு பக்கத்து வீடு என்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாட்டில் இயங்கி கொண்டிருந்தது. உலகத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் குறிப்பாக நகரங்களில் இருக்கிறவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பழகுவது ஏன் ஏன் பழக வேண்டும், அதனால் என்னென்ன நன்மைகள் என்றெல்லாம் சொல்வதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த இயக்கம் கூட தோல்வி அடைந்து விட்டது. ஏனென்றால் அதற்கு பெரிதாக ஆதரவு இல்லை. ஏனென்றால் காரை நிறுத்தினால் சண்டை, அதே போல சைக்கிளை நிறுத்தினால் சண்டை, கதவை திறந்து வைத்தால் சண்டை, குப்பையை கொட்டினால் சண்டை என்றெல்லாம் எதற்கெடுத்தாலும் சண்டை என்று வருகிற போது அவர்கள் மனிதர்களை இழந்து விடுகிறார்கள். சில நேரங்களில் சிலவற்றை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். சகிப்பு என்பது மனிதர்களை மனிதர்களாக அடையாளம் காட்டுகிற ஒரு அம்சம் என்று நான் நம்புகிறேன். மிருகங்கள் சகித்துக் கொள்வதில்லை. மிருகங்களுக்கு கோபம் வந்தால் உடனே மற்றொரு மிருகத்தின் மீது அது பாய்ந்து விடும். ஆனால் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மிருகங்களாவது ஒரு நேரம் சண்டையிடும், ஒன்றை ஒன்று குதறிக்கொள்ளும், கடித்துக் கொள்ளும், குலைத்துக் கொள்ளும். ஆனால் அடுத்த நிமிடம் மறந்து போய் ஒன்றாக சேர்ந்து விடும். ஆனால் மனிதர்கள் அதை நினைவில் வைத்துக் கொண்டு ஆயுள் பரியந்தமும் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் சரியில்லை என்று வீட்டை காலி செய்தவர்களும் எனக்கு தெரிய இருக்கிறார்கள். அதே போல வீட்டை விற்றுவிட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். அடிதடிகளில் கோர்ட்டுக்கு போனவர்கள், சிறைக்கு போனவர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு செய்தியை நான் படித்தேன். ஒரு டாக்டர், பிரபலமான ஒரு மருத்துவர், அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு சென்று அவர் சிறுநீர் கழித்து அவரை அவமானப்படுத்தி இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரரும் சாதாரண ஆள் அல்ல. அவர் இவரை சிறையில் அடைக்கிற வரை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு அடைத்தார்கள். பக்கத்து வீட்டில் அவர் இருக்கிறார் என்கிற ஒரே பாவத்திற்காக தான் மட்டும்தான் உயர்ந்தவன் என்று நினைக்கிற போது பக்கத்து வீட்டுக்காரனும் உயர்ந்தவனாக இருப்பான். ஆகவே பக்கத்து வீட்டுக்காரர்களை நேசிக்கிற போது ஒரு பாதுகாப்பு என்பதை நாம் உணர வேண்டும். பக்கத்து வீட்டில் ஒரு குடியிருப்பு சிலர் இருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அப்பால் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்ப வேண்டும். அதை பேணிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை என்பது மிக இனிமையாகவும் இதமாகவும் இருக்கும். இந்த செய்தியைத்தான் இந்த சமரசம் இதழில் பல்வேறு கட்டுரைகளில் நண்பர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் முழுக்க முழுக்க ரசித்து இந்த நூலை, இந்த பத்திரிகையை படித்தேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இதழ். பொதுவாகவே சமரசம் வருகிற போது அந்த இரவுக்குள் அதில் இருக்கிற எல்லா கட்டுரைகளையும் நான் படித்து விடுவது. இன்னும் சொல்ல போனால் பழைய இதழ்களை கூட நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தரமான நல்ல இதழாக, மதம் சார்புள்ள இதழாக அல்லாமல் ஒரு மனித இனம் சார்ந்த ஒரு இதழாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதழ்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதழை மதத்திற்கு அப்பால் எல்லோரும் வரவேற்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏனென்றால் மானுடத்திற்கான ஒரு இதழாக இது விளங்குகிறது. அதற்கு என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய நன்றி அறிதலையும் இந்த நல்ல தருணத்தில் புலப்படுத்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.